ஆவலாயும் அண்டை சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இரட்சகர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது மத்தேயு 27:32 சொல்கிறது, போகையில் சிரேனே ஓரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். Matthew 27:32. Now as they came out, they found a man from Cyrene, Simon by name. Him they compelled to bear his cross. பாருங்கள், இயேசு இரட்சகர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் ஒருவனை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவருடைய சிலுவை சுமக்கும்படி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் இயேசு இரட்சகருடைய இருதயம் என்ன? மத்தேயு 16:24 அவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Matthew 16:24. Then Jesus said to his disciples, If anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. பாருங்கள், இயேசு இரட்சகர் பலவந்தப்படுத்துகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிற விதமே பாருங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் ஒரு அழைப்பாக கொடுக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஒரு அன்பின் அழைப்பை கொடுத்தவர் இங்கு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர நீ விரும்பினால். ஒரு விசை நாம் கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பின்பு, அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்த பின்பு, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறதை நாம் பூர்ணமாய் புரிந்து கொண்ட பின்பு, அவருக்காய் நாம் வாழ முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால், என் அன்பை கண்டு நான் உன்மேல் வைத்திருக்கிற பரிவையும் பாசத்தையும் உணர்ந்தவளாய் என்னை பின்பற்றி வர விரும்பினால், மகனே மகளே, உன்னை நீ வெறுத்து உனக்கென்று நான் வைத்திருக்கிற அந்த சிலுவை சுமந்து கொண்டு வா. இயேசு இரட்சகருக்கு ஏன் சிலுவை? உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக பரிகாரியாய் அவர் வந்ததினால் அவருக்கு அந்த சிலுவை இருந்தது. நமக்கும் ஒரு சிலுவை உண்டு. எதற்கு? கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்கு வருகிற சில துன்பங்கள், போராட்டங்கள் நமக்கு சிலுவை. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கடவுளுடைய திருவுள்ள திட்டத்தை செய்வதற்கு, உண்மையாய் வாழ்வதினால், அன்பாய் இருப்பதினால், கிறிஸ்துவை பின்பற்றுவதினால் நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்று வேதம் சொல்கிறது. ஆம், அதை நாம் சுமந்து ஜெயம் எடுக்க வேண்டுமா? ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எனக்கு ஏதோ ஒரு துன்பம் ஆண்டவரை பின்பற்றுவதனால், ஆண்டவரை விசுவாசிப்பதினால் எனக்கு வருகிறது, அதனுடைய காரணம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை மேற்கொள்ளவும் என்னால் முடியவில்லை என்றால், இயேசு இரட்சகர் சொல்கிறார், அது நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்த சிலுவை. அதனை சுமக்கும் பொழுதெல்லாம் என்னை உண்மையாய் பின்பற்றுகிறாய். என் பலனை உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என் வல்லமை உனக்கு தருகிறேன். நான் என் சிலுவையை சகித்தது போல நீயும் சகிக்க பலன் தருவேன். இது உனக்கு பாடுகள் அல்ல, உனக்கு வெற்றியாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த பாடலாம் எல்லாரும் இணைந்து அனுதினம் போடும், ஆண்டவரே, நான் உம்மண்டை வர விரும்புகிறேன், நீர் எனக்கு வைத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், முடிவு பரியந்தம் உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து நித்தியத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அனுமதித்த சிலுவைகள் உண்டு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அலுவலக வாழ்க்கையில், ஊழியத்தில்
தேவனுடைய சித்தத்தை செய்வதனால் வருகிற அந்த துன்பங்களை சகிக்கவும் ஜெயிக்கவும் இன்றைக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். ஏனென்றால் நீர் சிலுவையை சகித்து ஜெயம் எடுத்ததைப் போல உம்மை பின்பற்றுகிற எங்களுக்கும் அந்த பலத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் இறங்கி வரட்டும், சந்தோஷம் இறங்கி வரட்டும். நீர் சிலுவையை சகித்து ஜெயம் எடுத்தது போல நாங்களும் ஜெயம் எடுக்க அனுக்கிரகம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.